வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வுக்கான 2025 இந்த இயருக்கான ஒரு கொஸ்டின் தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கன்னு சொல்லி நமக்கு வந்து 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செம்பெருதி என தொடங்கும் பாடல்கள் மற்றும் கவிதை தொகுப்பு மலைக்கு பிறகும் மலை என்னும் நூலை எழுதியவர். அடுத்து பிழையான தொடரை கண்டதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா முத்து முத்தாங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு. அடுத்து 6வது பார்த்திங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியன் தன்னுடைய எந்த படைப்புக்கு சாகித்ய அகாதமி பெற்றார். இதே மாதிரி நமக்கு வந்து புக் பேக்கில் இருக்கிற ஒரு 10 1 வேர்ட்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. காஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கம்பத்தான் இயற்றிய நூலுக்கு இயற்றிய பெயர். மொத்தம் நமக்கு எத்தனை 1 வேர்ட்னா 14 1 வேர்ட்ஸு. 14 1 வேர்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. குடும்பம் என்னும் சொல் முதன்மையில் இடம்பெற்ற நூல். இது வந்து வட்டோடம் கேட்டே இருக்காங்க. அந்த 1 வேர்ட் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. 4 கொடுத்து 3 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த 4 கொஸ்டினுமே படிச்சுருங்க நல்லா. சரி, 5 கொஸ்டின் கொடுத்து 3 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரிவு 2ல் அதே மாதிரி 2 கொஸ்டின் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. அதில் நமக்கு எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்து 2 எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரிவு ஈல பாருங்கள், மயங்கொலி எல்லா 7 வினாக்களுக்கு விட்டு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. மயங்கொலி சொற்கள் கொடுத்துருக்காங்க, புணர்ச்சி விதி கொடுத்துருக்காங்க, வல்லினமைகள், அடுத்து கலை சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள், நெக்ஸ்ட்டு பகுபத உறுப்பிலக்கணம், அதுக்கடுத்து வந்து வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து தொடர் அமைக்கிறது, காட்புள்ளி இட்டு எழுதுறது, இந்த மாதிரி 1 வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் 7 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 4 மார்க் கொஸ்டின்ஸ். அது வந்து நமக்கு 4 கொடுத்து 2 எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் 4 நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே மாதிரி 4 மார்க் கொஸ்டின். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இலக்கண பகுதி, துணைப்பாடம், கவிதை செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி தனித்தனியாக நமக்கு வந்து 4 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 வினாக்களுக்கு விடையளிக்கால நமக்கு 4 மார்க் கொஸ்டினில் மொத்தம் நமக்கு 5 கொஸ்டின் கொடுத்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பிரிவு 3ல் அதே மாதிரி தான் நமக்கு இலக்கண பகுதியிலேருந்து ஏவேனும் 3 வினாக்களுக்கு கேட்டிருக்காங்க. நிரல் நிறை அணி இதில் வந்து அல்லது டைப்பில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து தமிழாக்கம் தருக, அடுத்து இலக்கிய நியாயம் பாராட்டுக, அடுத்து வந்து ஒரு பத்தி கொடுத்துருவாங்க. நம்ம அந்த பத்தியை வாசி பார்த்து கீழே கொஸ்டின் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் நீங்கள் வாசி பார்த்தீங்கனாலே அது உங்களுக்கு அந்த கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் புரிஞ்சிடும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிக் கொஸ்டின்ஸ் 6 மார்க் கொஸ்டின்ஸ் அல்லது டைப்பில் கேட்டிருக்காங்க. சிற்பி பாலசுப்ரமணியன் ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்து ராமன் பிற உயிர்களிடம் கொண்ட உறவு நிலையை பற்றி ஒரு இது. அடுத்து குடும்பம், இது வந்து முக்கியமான கொஸ்டின் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அந்த குடும்பம் என்ன சிறிய அமைப்பிலேருந்து அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உரிமை தாகம் அந்த துணைப்பாடம். அடுத்து கடிதம் பார்த்திங்கன்னா பாரதியின் கடித மொழி, இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாடல் நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க.